எனக்கு சொந்த ஊர் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி. என் பேர் 515 கணேசன். ஆலங்குடியில் ஒரு வணிக குடும்பத்தில் பிறந்தவர் பெரியவர் கணேசன். அவங்க முதல் வாங்கப்பட்ட வண்டி வந்து நம்பர் 515. அந்த பேர் வந்த பிறகு 515 கணேசங்கிற பேர் ஆலங்குடி மட்டுமில்லை இந்த பகுதி முழுவதும் பரவுச்சு. எனக்கு 50 ஆண்டுகள் நண்பர். அந்த 50 ஆண்டுகள்லையுமே இவர் சீரிய பணியாற்றியது ஆலங்குடிக்கு தந்த பெருமை. நம்ம ஆலங்குடி கணேசனாவே 515 ஆலங்குடி கணேசன். இந்த மாதிரி என்ன வந்து ஆஸ்பத்திரியில் அனாதை ஒரு பாடி ஏற்றிட்டு போகும்போது வைக்கலை போட்டு தள்ளிட்டு போனோன்னே அதை பார்த்தோன்னே நம்ம ஒரு பிறந்தாக்க ஒரு நல்ல செய்தி செய்யணுங்கிறதுக்காகவே அந்த எண்ணத்தில் ஒரு கார் போய் உடனடியாக கார் வாங்கிட்டு வந்தேன். 17,000 ரூபாய்க்கு வாங்கினேன். 1968 மே 1 வாங்கினேன். பிரசவத்துக்கு 20 கிலோமீட்டர் வரை இலவசமாக ஓட்டினேன். அதுக்கப்புறம் பிரசவத்துக்குங்கிற எழுத்தை வந்து 2 எழுத்து சவத்துக்கு இலவசம்னு எழுதிட்டாங்க. அதையும் அதுலேருந்து ஆரம்பித்து முதல் பாடி கீழாத்தூர் ஏற்றிக்கொண்டு இறக்கிட்டு வந்து பெட்டப்படுத்து போய் கை காலம் ஆடி போய் பயந்து போய் விடிய காலம் 3 மணிக்கு ஏற்றிக்கொண்டு போட்டுட்டு வந்தேன். அதுக்கப்புறம் இதுவரை தமிழ்நாட்டில் நான் தான் பிரசவத்துக்குன்னு இலவசம் ஓட்டு நம்ம காரணம். நான் சவாரி போகிறேன், நீ பிள்ளைகளை பார்த்துக்கிட்டு இருந்துட்டு போயிடுவாங்க. போயிட்டு நைட்டு 10 மணிக்கு வருவார், காலையிலேயும் வருவார். அவர் சொல்லவே முடியாது. வீட்டை விட்டு கிளம்பிட்டாருன்னா எப்போ வாராங்களே எனக்கு தெரியாது. கூப்பிட்ட குரலுக்கு நான் போவேன். பிரசவிக்கிறது நிறையா ஆண் குழந்தை பிறந்திருக்கேன், அந்த குழந்தைக்கு கல்யாணம் பண்ணியிருக்கேன், அதுக்கு நான் போயிட்டு இருந்திருக்கேன். மறுத்தமே சொல்ல மாட்டார். 1 மணி 2 மணி 3 மணிக்கெல்லாம் ரொம்ப தூங்கிட்டு இருப்பார். எழுப்புவேன் போய். எந்த மாற்றமே சொல்லாமல் நபக்கடி எந்திரிச்சு போகிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இதுவரை நம்ம காரில் ஏற்றிருக்கிறது 10,000க்கு மேலே ஏற்றிருக்கேன். அதேமாதிரி பிரசவிக்கிறது 2,000க்கு மேலே, விபத்து 2,000க்கு மேலே, அனாதைப்படமும் நிறைய இருக்குது. 108க்கு வர்ற காரணமே 515 கணேசனால தான். நான் வந்து அதை போட்ட ஜிஹெச்சுக்கு வந்த ஆம்புலன்ஸ் நம்பரே 515. 5 பொம்பளை பிள்ளையும் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. எனக்கு வந்து சேர்ந்த மனைவி அதே மாதிரி. மழை வெயில் பனி எல்லாத்துலேயும் 4 சவாரி வந்தாலும் போய்த்து வந்துட்டு மாறாச்சே குளிச்சு பிடித்தா வீட்டுக்குள்ளே விடுது. ஒரு ஆள் இறந்து போயிட்டார். நாங்களும் தூக்கி கொண்டாந்து அடக்கம் பண்ணியாச்சு. அப்புறம் அந்த ட்ரெஸ்ஸை வச்சு கண்டுபிடிச்சாச்சு. பாப்பான் முடிதி அவருடைய நிலக்கலார். அப்புறம் நானே போய் தோண்டி கோழி ஒன்று வாங்கிட்டு போய் வெட்டி உள்ளே போட்டுவிட்டு மறுபடியும் அதை ஏற்றி மறுபடியும் அவங்க ஊரில் கொண்டு போய் இறக்கி விட்டேன். அதில் வாழ்க்கையில் மறக்க முடியாத நிகழ்ச்சி. பெரிய பொங்க வச்சு சாமி கும்பிட போவோம். 4 பேர் வந்துடுவாங்க. அண்ணே வாங்கண்ணே, பாடி தூக்கணும் வாங்கண்ணே பாருங்க. சாமி நீ கும்பிட்டுக்க, நான் வாரேன், நான் பாடி ஏற்றிட்டு தான் வருவேன். நீ சாமி கும்பிட்டு பிள்ளைய நீங்களாம் சாப்பிட்ருங்க. நான் இன்னைக்கு வருவேனோ நாளைக்கு வருவேனோன்னு தெரியாது அப்படின்ட்டு போயிடுவாங்க. நல்லா அப்போ தான் பாடி ஏற்றிக்கிட்டு குளிச்சுட்டு வேட்டி சட்டை மாற்றிட்டு தூங்குவார். திருப்பி ஒரு பாடி வந்துடும். இங்கே மஞ்சோட்டு நடக்கும் சித்திரை மாதம் 10ஆம் தேதி. இந்த மஞ்சோட்டில் பாஞ்சதுக்கு நானே வண்டி எடுத்து போய் முதல் உதவி செஞ்சு ரொம்ப பேரை பிழைக்க வச்சுட்டேன். அந்த ஆத்மா தான் நமக்கு நம்ம வாழ்க்கையை ஒசத்துது. அப்பா நீங்கள் போக வேண்டாம் இந்த சவாரிக்கு, எங்களுக்கெல்லாம் பயமாக இருக்குப்பா, நீங்கள் போகாதீங்க அப்படின்னு பிள்ளையெல்லாம் சொல்லிச்சு. இல்லைம்மா நான் இதுக்கு போய் ஏற்றிடுவேன். 1968லேருந்து இந்த வேலை ஓடிக்கிட்டு 55 வருஷமாக இந்த சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஐயோ எனக்கு பணம் கிடைக்காத, ஒரு நகை கிடைக்காதான்னு நினைக்கிறாரு. அந்த இதெல்லாம் கிடையாது அவருக்கு. யார் ஏற்றிக்கிட்டு வந்தாலும் ஒரு நகையோ பொருளோ எதுவுமே தொடமாங்க. வண்டியில் கிடக்கா வந்து எடுத்துக்க. 10 நாள் ஆனாலும் வண்டிக்குள்ளே கிடந்தாலும் எடுத்து கொடுங்க. கசாப்பியலால் மக்களுக்கு உதவி செய்ய போன நேரத்தில் அவர் வீடு இங்கே இடிஞ்சுக்கிறேன். வீடு பறந்துடுச்சு. கடியாரம் போட்டா, எங்கள் கல்யாணம் போட்டா, அவார்டு எல்லாமே கோர்த்து போட்டிருந்தா எதுவுமே இல்லை. அப்போ புதிய தலைமுறையில் வந்து கூப்பிட்டு இங்கே இருக்கீங்கன்னு கேட்டாங்க. உண்டியல் மூலம் வசூல் செய்து கசாப்பு எனக்கு அந்த நிவாரணம் கொடுத்தார். உங்கள் வீடை இழந்துட்டு நீங்கள் என்ன வசூல் பண்ணுறீங்க, வாங்க ஏன்னு சொல்லி உடனே கூட்டிகிட்டு வந்து ஃபோட்டோ எடுத்து வீட்டை ஃபோட்டோ எடுத்து 12 மணிக்கு எடுத்து 1 மணிக்கு போட்டாங்க. உங்களை நடிகர் ராகவால் அரைஞ்சி வீடு கட்டி கொடுக்குறாரு வர்றாரு, நீங்கள் எங்கேயும் போயிடாது என்ன
10 லட்ச ரூபாய்க்கு வீடு கட்டி கொடுத்து ஒரு வருஷத்துக்குள்ளே அவரே வந்து பால் காய்ச்சி கொடுத்து வாழ்த்துக்கள் சொல்லிட்டு சாவி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் கார் வாங்கி கொடுத்தாங்க. நிறைய பேர் உதவி செஞ்சுருக்காங்க. டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கேன். 150 அவார்டு 200 அவார்டு வாங்கிட்டாங்க. சுதந்திர தினத்துக்கு கலெக்டர் அம்மாவும் கொடுத்தாங்க, எஸ்பி அம்மாவும் கொடுத்தாங்க. எத்தனை பட்டம் வாங்கினாலும் எத்தனை பதக்கம் வாங்கினாலும் எந்த ஒரு தலைக்கிழமை மட்டும் இல்லை, சாதாரணமாக இருக்காரு. இந்த கொரோனா போது செட்டியார் வீட்டுக்கே வரல. முதல் கொரோனாவுக்கு 1 லட்சம் கிலோமீட்டர் ஓடிடுது. ஒரு ஹோட்டல் இல்லை, ஒரு டீ கடை இல்லை. கோயம்புத்தூருக்கு போனார் சாப்பிடாம. அந்த அப்போல்லாம் எந்த கடையுமே இல்லை. பச்சை தண்ணி விட்டுட்டு கொண்டாந்து வயிற்று வலியே வந்துருச்சுங்க. யாருமே நம்ப மாட்டாங்க. நீ தானே எனக்கு சொத்து சுகம் எல்லாமே நீ தாயா, எனக்கு அஞ்சு பொண்ணா போச்சு, நீங்கள் இப்படி பொரியலை செட்டியாரே அப்படின்னு வந்து சுடு தண்ணி காய்ச்சி குளிச்சுவிட்டு வேட்டி சட்டையை மாற்றுங்க முதல்ல. ஒரு மாற்றவே முடியலை. நைட்டு 1 மணிக்கெல்லாம் போய் நான் மட்டும் அடக்கம் பண்ணி எடுத்துருக்கேன். யாருமே இல்லை. அது ஒன்று சூசைட் பண்ணி டக்குன்னு வந்து கூப்பிட்டாங்க. டயர்லாம் ரெடியாக இருக்குது நம்ம கடையில். வீட்டுக்கு போய் அள்ளி போட்டு வச்சு கொளுத்து விட்டுட்டு நான் மட்டும் ஒரே உந்தியா 8 போட்டு போட்டுட்டு உட்காந்து பேனட்டில் உட்காந்து எரிஞ்சு முந்திரிக்கப்புறம் தான். நான் அவர் நிகழ்வு என்னப்பா இவ்வளவு இதாக இருக்கிறியே, இவ்வளோ இதாக இருக்கே, உனக்கு பயங்கரம் உனக்கு தெரியாதா? நாங்கள் அன்றைக்கி பயம்தான் நான் அந்த 515 நான் ஓட்ட முடியாது. நானே குஷ்டரோகிலாம் நானே ஏற்றிட்டு போய் அடக்கம் பண்ணிடுவேன். இருங்க இப்படி கையில் அள்ளி எத்தனையோ படி கையில் அள்ளி காரில் வச்சார். நான் பார்த்துருக்கேன் மனசார. அவங்க அப்பா அம்மாவே தொட மாட்டேட்டாங்க. நான் தான் சாக்கடை தள்ளி வண்டியில் போட்டு கட்டி வண்டியில் தூக்கி வச்சு நானே கொண்டு போய் அடக்கம் பண்ணிவிட்டேன். கடலூர் மாவட்டம் சுனாமிக்கு நிறையா 2 லாரி வாங்கி கொடுத்தேன். 2 லாரி, ஒரு லோடு தண்ணி, ஒரு லோடு அரிசி, போர்வை எல்லாம் வாங்கி கொடுத்தேன். நீலகிரிக்கு அதே மாதிரி நிறையா மலைவாழ் மக்களுக்கு கொண்டு கொடுத்தேன். நீலகிரியில் நிறைய பேருக்கு நிறைய உதவி செஞ்சுருக்கேன். உங்களுக்கு இப்போ என்ன தேவை? வண்டிக்கு டயர் வாங்கி போகணும். அதான் டயர் வாங்கணும், பேட்டரி வாங்கி போகணும். அது வேறு ஒன்றும் தேவை. வண்டி வேலை பார்க்கணும். பழைய இரும்பு கடையில் வச்சு அதை வச்சு வர்ற வருமானத்தை டீசல் போடணும். முதல்ல ஆளுங்களை இரும்பு கடைன்னு வச்சது நான் தான். பழைய இரும்பு கடைன்னு வச்சது நான் தான். என்னோட சேர்ந்தவங்களுக்கு கூட எல்லாம் கோடீஸ்வரன். நான் வந்து டாக்டர் பட்டம் வாங்கி இப்போ பசி இல்லாமல் சொல்லிங்கிறேன். நல்லதே செய்தால் நல்லதே நடக்கும். எதையும் எதிர்பார்த்து செய்யலை. ரொம்ப பேர் என்னை சாதியில் மட்டமாக நினச்சாங்க. இப்போ மட்டமாக நினச்சதுக்கு அப்புறம் இப்போ டாக்டர் பட்டம் அவார்டு வாங்கினதுக்கப்புறம் எல்லோரும் வாங்க ஐயான்னு இப்போ தான் மரியாதை கொடுக்குறாங்க. பிறந்தவ கேட்டேன், என் மனசு ஆறலை, என் மனசே ஆறலை. முன்னாடிலாம் தாழ்த்தப்பட்ட மக்கள் மாதிரி பத்திரிக்கை கொடுக்க மாட்டாங்க. லொப்பே ஆளாகுடியெல்லாம் புடந்துக்குறேன்டி, நீ போய் பாருடி என்னை கேட்டாய. என் பிள்ளை என்கிட்ட சொல்லலை, வேற ஒருத்தர்கிட்ட சொல்லி நான் கேள்விப்பட்டேன். வண்டியை பார்த்தாலே வேறு மாதிரி நினைப்பாங்க. ஐயோ இதை பார்த்துட்டு போகிறோமே, என்னமா நடக்க போகுது, எதோ நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அது மாதிரியெல்லாம் இந்த வண்டி பார்த்துட்டு போனால் இப்போ இந்த வண்டி பார்த்து தொட்டு கும்பிட்டுட்டு போகிறாங்க. எல்லார் கண்ணுக்கு முன்னாடி என் புருஷன் ஜெயிச்சு வந்துட்டாரு. அதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். தெய்வம் மாதிரி கூப்பிட்றாங்க. என்னை பார்த்தாக்க வாங்க செட்டியார் நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கீங்க, எப்போதும் நல்லா இருக்குங்க, 100 பேசிக்கிட்டு உங்களால் எங்கள் குடும்பம் நல்லா இருக்குன்னு வரவங்க போனவங்க பார்த்துட்டு. வியாதி இல்லாமல் இருக்கிறது அதுதான் பெரிய சொத்து. எனக்கு எந்த வியாதியும் இல்லை, அந்த அதுவே எனக்கு போதும்.